நீங்க எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா, நாகட்டோட பாடியை இங்க ஒளிச்சு வச்சிருக்கங்கிற உண்மையை சொல்லி கண்டிப்பா அதை தேடி நீங்க ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அதீத விசுவாசிகளா இருந்த நீயும் நாகட்டோவும் எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணீங்க? என் ப்ராஜெக்டான சூக்கி நோமிக்கு நீங்க 2 பேரும் ஒப்புதல் தெரிவிச்சீங்க தானே? ஒருவேளை நீங்க நருட்டோ உசுமாக்கி கிட்ட தோத்து போயிருந்தா சரி, நீங்க வீழ்த்தப்பட்டீங்கன்னு கூட ஒத்துக்கலாம். ஆனா நாகட்டோ ரெனிங்கன் ரீபர்த் ஜுட்சுவை நருட்டோக்காக பயன்படுத்தி தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டா. ஆனா அந்த ஜுட்சு எனக்காக பயன்படுத்த வேண்டியது. பெயின் மாதிரி ஒரு பலசாலி தோக்கடிக்கப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தோபி கிட்டத பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இங்க இருந்து போலாம் வா. But even Zetsu wasn't able to see what made Nagato change his mind so drastically. நருட்டோ உசுமாக்கி நிஜமாவே அவன் இது எல்லாத்துக்கும் தகுதியானவன் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் ஒரு வெளிச்சம் மாதிரி. அந்த வெளிச்சத்துல தான் நாங்க நம்பிக்கைன்ற போக்கல சுமக்கிறோம். என்னதான் நீ என்னை எதிர்த்தாலும் நீ அந்த கிளாக்கை இன்னும் கழட்டாத போது உனக்கு அக்காட்ஸ்கி மேல இன்னும் பாசம் இருக்குன்னு தான் தோணுது. அக்காட்சுக்கியை கண்டுபிடிச்சது யாஹிகோ தானே தவிர நீ கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சிவப்பு நிற மேகங்கள் தொடர் போர்னாலையும் இழப்புகள்னாலையும் ஹிடன் ரெயின் மேல பெஞ்ச ரத்தங்களை குறிக்குது. உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ எங்க கூட வந்து சேர்ந்த. அதனால இந்த கிளாக்கை போடுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஹிடன் ரெயின் வில்லேஜோட ஷினோபியான நகாட்டோ அவனுக்கு சொந்தமானதுதான் ரினகன். அது இந்த ஊரோட புதையல் மாதிரி. நீ 2 விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சாகறதுக்கு முன்னாத உனக்கு தெளிவுபடுத்துறேன். நான் தான் யாஹிகோ கிட்ட பேசி அவன் அக்காட்சுக்கிய தொடங்க வலியுறுத்தினேன். அதே மாதிரி நாகட்டோ கிட்ட இருந்து ரெனிங்கன் அவன் கிட்ட கொடுத்ததே நான் தான். ஆனா கவலைப்படாத, உன்னை பிடிச்சா போதும், எனக்கு தேவையான எல்லா பதிலும் கிடைச்சிடும். உச்சியாவோட விஷுவல் பவர்ஸ் நீ குறைச்சி எடை போட்டுட்டான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். இதுல பேப்பர் பாம்சியாவ கலந்திருக்கா? நீயும் நானும் சேர்ந்து ஒன்னாவே சாகலாம். நீ அக்காட்ஸ்கியுடைய முன்னாள் மெம்பர். அத மறந்து நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப நீ நம்ம 2 பேருமே சாகணும்னு முயற்சி பண்ண. ஆனா அதுல நீ தோத்துட்டங்கள் ஏற்பட்டதுதா. ஆனா அதை எப்படியோ தவிர்த்துட்ட. அதனாலதான் இப்ப நீயும் உயிரோட இருக்க. நீ எனக்கு நியாயமா நன்றி தான் சொல்லணும். மாதரா, எனக்கு ஒரு சந்தேகம். நானும் நகாட்டோவும் உனக்கு துரோகம் பண்ணிட்டும் இடத்துக்கு நருட்டோவை நம்பலான்னு ஏன் முடிவு பண்ணோன்னு உன்கிட்ட சொல்லட்டுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோ நடக்காத விஷயங்களை நடக்கும்னு நம்புற ஒரு அப்பாவி குழந்தை. நாகட்டோ என்ன உண்மையான அமைதியையும் நம்பிக்கையையும் நிலைநாட்ட முடியும்னு நினைக்கலாம். நம்புனக்கு நான் நருட்டோவை சந்திச்ச பிறகு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். நீ ஒரு கார் ஹீரோ. வெளிச்சம் இல்லாத இடத்துல போக்குற பூக்கள் எல்லாமே வாடி போய் செத்து போயிடும். உன்னால தப்பிக்க முடியாது. இந்த முறை உன்னால கண்டிப்பா எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை நீ எங்கேயாவது இடம் மாறணும்னு நினைச்சினா அதுக்கு முதல்ல உன் உடம்ப நீ திடமாக்கணும். அதே மாதிரி அதிகபட்சம் 5 நிமிஷம் மட்டும்தான் உடம்ப நீ இலகுவா வச்சுக்க முடியும். எல்லாமே
பேப்பர் பாம்ஸா? உன்னை சாகடிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளுக்காக 600 பேப்பர் பாம்பை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே தொடர்ச்சியா 10 நிமிஷத்துக்கு வெடிச்சிட்டு இருக்கும். அதுல குறுக்கிட நான் அனுமதிக்க மாட்டேன். என்னோட சீக்ரெட் பேப்பர் எமிசரி ஜுட்ஸு பாதிலேயே நின்னுடுச்சு. அதுக்கு இவ்வளோ சக்கரா தேவைப்படும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் மாதிரா கண்டிப்பா இறந்திருப்பான் தானே? How are you? Not dead. இசனாக்கின்னு உச்சிஹாவோட ஒரு ஃபார்பிடன் ஜுட்ஸு இருக்கு. அதோட யூசர் இல்யூஷனையும் ரியாலிட்டியும் ஒண்ணு சேர்க்க தன்னோட கண் பார்வையை தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். உச்சிஹா செஞ்சு அவங்க 2 பேர் பவர்ஸையும் ஒன்றிணைக்கணுமா? ஆனா அது 6 பார்ட்ஸ் உடைய பவர். உண்மையிலேயே நீ யாரு? உன்னோட உண்மையான குறிக்கோள் தான் என்ன? இந்த உலகமே ஹாஷிராமா செஞ்சு கிட்ட மாதரா உச்சிஹா தோத்ததா நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அவரோட பவரை அடையறதுக்காக மட்டும்தான் அவர் கூட சண்டை போட்டேன். நான் தான் மாதரா உச்சிஹா. என்கிட்ட ஹாஷிராமா செஞ்சுவோட பவர்ஸ் இருக்கு. நான் தான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி 6 பார்ட்ஸ். என்ன போல இங்க வேற யாரும் இல்ல. சீக்கிரமே நீ நாகட்டோ கிட்ட போய் சேர போற. நருட்டோட முட்டாள்தனமான கனவை எப்படி நீங்க நம்புனீங்கன்னு அங்க போய் பேசுங்க. அமைதிங்கிற ஒரு விஷயமே போலியாகிற நம்பிக்கைங்கிற விஷயமும் போலியானது. நருட்டோவால இந்த உலகத்துல அமைதியையும் நம்பிக்கையையும் கொண்டு வர முடியுங்கிற போலியான விஷயங்களை தான் நாகட்டோ இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹிடன் ரெயின் வில்லேஜோட நிக்காத மழையும் இப்ப நிக்க போகுது. இதுக்கு என்ன அர்த்தம்? நருட்டோவை முழுசா நம்புறேன். அத அவன் கண்டிப்பா நிறைவேற்றுவான். அவனால இங்க அமைதி நிலைநாட்டப்படும். என்னால விரிவடைய முடியும். நான் ஒரு சின்ன போக்கு சமதான். ஆனா உன்னை நான் சாகடிப்பேன். என்னோட கெஞ்சிட்சு மூலமா அந்த ரெனிங்கன் எங்க இருக்குங்கிறத உன் வாயாலேயே ஒன்னு சொல்ல வச்சா